எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கல்பாக்கம் வரைக்கும் போயிருந்தோங்க. அப்போ நான் அந்த இடத்துல ஒரு 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 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒன்று இருக்குது, அதை நம்ம போய் பார்க்கலாமான்னு கேட்கும்போது அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு, ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி வரலாற்று மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் தான். அதனால் அவங்களும் நாங்களும் வரோமே பார்க்கலாமே அப்படின்னாங்க. அப்படி ஒரு நாள் காலையில் ரொம்ப ஜாலியாக நாங்கள் கிளம்பி போன இடம்தான் இந்த இடம். இந்த இடம் சதுரங்கப்பட்டினம். இது எங்கே இருக்குது? கல்பாக்கத்தில் இருக்குது. கல்பாக்கம் கிட்டத்தட்ட நம்ம மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குது. கல்பாக்கத்தில் இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பேர் சதுரங்கப்பட்டினம். இதுக்கு நிறைய வரலாற்றுலாம் இருக்குங்க. பெரிய பெரிய எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்குங்க. 1359ஆம் ஆண்டு கல்வெட்டுப்படி பார்த்தா இது ராஜநாராயணன் பட்டணம். அப்புறமா விஜயநகர பேரரசர் காலத்தில் இதுக்கு சம்புவராயர் பட்டணம், சதுரவாசகன் பட்டணம், இப்படி பல பெயர்களை கொண்டிருந்தது தான் இந்த ஊர். ஒருவேளை இந்த கடைசியாக ஒரு பேர் சொன்னேன் இல்லையா, சதுரவாசகன் பட்டணம்னு, அதுதான் மருவி சதுரங்கப்பட்டினம்னு ஆகியிருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க டச்சு, இது ஆக்சுவலாக இது டச்சுக்காரங்க கோட்டைங்க. அதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது டச்சுக்காரங்களோட கோட்டை. இது வணிகத்துக்காக தான் அவங்க இதை ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடியே புலிக்காட்டு, அதாவது நம்ம பழவேற்காடில் இவங்க ஆல்ரெடி அங்கே தான் 1606ஆம் ஆண்டில் தங்கி இவங்க தங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸு, சென்ட்டு, இப்படி பல பொருட்களை அங்கிருந்து ஏற்றுமதி பண்ணாங்க. ஆனால் அங்கே செங்கலான கோட்டையை கட்டி வர்த்தகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1622 சதுரங்கப்பட்டினத்தில் இந்த கோட்டையை அமைச்சாங்க. அதாவது 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டையை வெறும் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் அமைச்சாங்க. இதுக்குள்ளே பெரிய பெரிய தானிய கிடங்கு, அதுக்கப்புறமா குதிரலாயம், அப்புறமா அவங்க தங்குற ரூம்ஸு, அப்புறம் சமைக்கிற இடம், அப்புறம் சாப்பிட்ற இடம், அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் ஜல்சா பண்ணுறதுக்கு, குஜரால இருக்கிறதுக்கு நடன கூடம், பார்வை மாடம், சுரங்க அறை, அதுக்கப்புறமா அப்போவே பார்த்திங்கன்னா அந்த வடிகால் மற்றும் இந்த கழிவு நீர் கால்வாயெல்லாம் வச்சு பெரிய பெரிய மதில் சுவர் கட்டி அதுக்கு மேலே 4 பக்கமும் பீரங்கிகளை வச்சு இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இப்போ அதில் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன நிலையில தான் நம்ம தொல்லியல் துறை என்ன பண்ணாங்கன்னா, அந்த அறைகளையும் அவங்க தங்கின அறைகள், அந்த தானிய கிடங்கெல்லாம் தொல்லியல் துறை புதுப்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, இப்போ இந்த சதுரங்கப்பட்டினத்துலேருந்து அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, தாவர எண்ணெய், முத்து ஏற்றுமதிக்கும், மெல்லிய ஆடை, அதாவது கிட்டத்தட்ட இந்த மஸ்லின் துணி மாதிரி நினைக்கிறேன், நெசவு செய்யும் இடமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே உற்பத்தியான சுட்ட செங்கல், அப்புறமா உலகத்தரமான, அதை நான் சொன்ன மாதிரி மஸ்லின் துணி வகைகள் ஐரோப்பா மற்றும் இந்த எமிரேட்ஸ் நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து இந்த வணிகத்தை கைப்பற்றும் நோக்கில் நம்ம பிரிட்டிஷ்காரன் சும்மா இருப்பானா, அது எப்படி இங்கே இவன் ஒருத்த இங்கே எல்லாம் பண்ணுவான், நம்ம பார்த்துட்ருக்கோம்னா அவன் என்ன பண்ணான், 1782 அவங்க கப்பற்படையோடு தாக்குதல் பண்ணான். அதுக்கு இந்த டச்சுக்காரன் ஃப்ரெஞ்சு படை தலைமையில் திருப்பி தாக்கினான். வெள்ளைக்கார பக்கம் கொஞ்சம் நிறையாவே, அவன் பக்கம் கொஞ்சம் பாதிப்பு அதிகங்க. அதனால் அவன் என்ன பண்ணான், அந்த போரில் அவன் தோத்துட்டான். தோத்தாலும் சும்மா இருக்க வேண்டியது தானே, இல்லாமல் என்ன பண்ணான், திருப்பியும் வந்தான். திருப்பியும் 1796
வெள்ளைக்காரன் கடல் வழியே வந்து இந்த கோட்டையை தாக்குனான். போர் கிட்டத்தட்ட 1818ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தபோது தான் டச்சுக்காரன் வந்து தோல்வி அடைஞ்சான். வெள்ளைக்காரன் அதுக்கப்புறம் சும்மாலாம் இல்லைங்க, அவன் தொல்லை கொடுத்துட்டே இருந்ததுனால அவன் தொல்லையை தாங்காமல் டச்சுக்காரன் இந்த கோட்டையை விட்டு போயிட்டான். 1854 ஆண்டு சதுரங்கப்பட்டினம் வந்து இந்த வெள்ளைக்காரன் கையில் வந்துடுச்சு. அந்த கோட்டை வெள்ளைக்காரன் கைக்கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையில் வந்து ரொம்ப அழகான கல்லறை, நிறைய கல்லறை இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கல்லறையெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா 1620லேருந்து 1769க்கு இடைப்பட்ட காலத்தில் அங்கே மக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, டச்சுக்காரன். ஸோ அங்கே வாழும் போது அவன் இறந்தப்போ அங்கே அவங்களுக்காக கட்டின கல்லறை தான் அது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கல்லறை அது. நிறைய இருக்குது அந்த மாதிரி. அதெல்லாம் நீங்கள் இப்பயும் போய் பார்க்கலாம். இந்த வெள்ளைக்காரன் கைக்கு வந்த அப்புறம்தான் அவன் சதுராசன் மாட்டினான். அவனுக்கு வந்து வாயில் வந்து எதுவுமே முழுசாக வராது. சதுரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லலாம் வராது அவனுக்கு. அவன் அதனால் அதை ரொம்ப வந்து அவன் ஷார்ட்டாக சத்ராஸ் அப்படின்னு வச்சிட்டான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோட்டையை 2003 ஆண்டுக்கு பிறகு தான் இதை புதுப்பிச்சிருக்காங்க. இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிச்சுட்டே வராங்க. ஸோ இந்த வரலாற்று முக்கியத்துவம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தயவு செஞ்சு இது எல்லாருமே பார்க்கக்கூடிய இடங்கள் தான். உங்கள் ஃபேமிலியோட எப்படியும் இப்போ பாண்டிச்சேரி போகிறீங்க, கல்பாக்கம் தாண்டி தான் ஈசிஆரில் போகும்போது ரொம்ப ரொம்ப கிட்ட இது. அதனால் அப்படியே ஒரு 8 அந்த இடத்த பார்த்துட்டு அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஜாலியாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த வரலாறையும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.